நான் ஒன்று கேட்டேன், அங்கே தரீங்க ஏன் இங்கே தர மாட்டேன்றீங்க? இதே என்னோட கேள்வி. அவங்களுக்கு தரும்போது திமுக அதிமுகவுக்கு அந்த பேரணியை அவங்க கொடுக்கும்போது தேமுதிக ஏன் மறுக்கப்படுகிறது? எங்களுடைய தொண்டர்கள், மாவட்ட செயலாளர்கள், ஒன்றிய செயலாளர், நகர செயலாளர், பேரூர் செயலாளர், பகுதி செயலாளர்கள், அடிமட்ட தொண்டர் முதல் இன்றைக்கு கேப்டனை பார்க்கிறதுக்கு வருவோம். அதை தடுப்பதற்கு தான் இந்த காவல்துறை சதி செய்திருக்கிறது. முதலாம் ஆண்டு குரு பூஜையை முன்னிட்டு இந்த வருகை தந்துள்ள பத்திரிகை மற்றும் தொலைக்காட்சி நண்பர்களுக்கு எங்களுடைய தலைமைகள் சார்பில் எங்களுடைய வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு, இன்றைய தினம் தலைவருடைய இந்த குரு பூஜைக்கு தமிழகத்தில் இருக்கின்ற அனைத்து கிளைகளிலும் இன்று தலைவருடைய குரு பூஜை சிறப்பாக செய்யப்பட்டு கொண்டிருக்கிறது. இந்த நேரத்தில் தலைமை கழகத்தில் இன்று காலை மௌன ஊர்வலத்துக்கு தமிழகத்தினுடைய போலீஸ் அதிகாரியிடம் நாங்கள் அனுமதி கேட்டிருந்தோம். இந்த மாதம் டிசம்பர் 5ஆம் தேதி அந்த மனு கழகத்தினுடைய துணை செயலாளர் பார்சாதி அவர்கள் போலீஸ் அதிகாரிடம் கொடுத்தார். கிட்டத்தட்ட 20 நாள் கழிச்சு நேற்று மாலை 5 மணிக்கு மேலே பேரணிக்கு மறுக்கப்படுகிறது என்று அந்த செய்தி எங்களுக்கு சொன்னாங்க. எங்களுக்கு நாங்கள் கேட்டோம், இந்த நேரத்தில் நீங்கள் கொடுத்தீங்கன்னாக்கா, நீங்கள் முன்னாடியே கொடுத்துருந்தாக்கா நாங்கள் நீதித்துறையை கண்டிப்பாக சென்று அது பெற்றிருப்போம். நாங்கள் அதுக்கு பிறகு இது காலையில் எங்களுக்கு மறுக்கப்பட்டது. நாங்களும் போலீஸருடைய ஏற்றுக்கொண்டு அந்த ஊர்வலத்தை நாங்கள் நடத்தவில்லை. அங்கிருந்து நாங்கள் நடந்து வந்துள்ளோம். எங்களுடன் வருகை தந்த அனைத்து தொண்டர்களுக்கும் இது தெரிகிறது. பத்திரிகை நண்பர்கள் உங்களுக்கும் தெரியும் நடந்தது. அரசியல் போதே இது தொடர்பான கோரிக்கை வச்சிருந்தீங்களா? அனுமதி வேணுன்ற மாதிரி கோரிக்கை வச்சிருந்தீங்களா? முதலமைச்சருக்கு வைக்கல, நாங்கள் போலீஸ் தான் இதுக்கு போலீஸ்கிட்ட தான் பர்மிஷன் வாங்கணும். அவங்க சொன்னது எக்மோரில் தான் செய்யணும்னு கேட்டாங்க. அது நேற்று மாலை சொல்கிறாங்க எங்களுக்கு. நான் ஒரே ஒரு கேள்வி மட்டும் கேட்டேன், நாங்கள் எந்த கட்சிக்கும் நாங்கள் எதிர்ப்பு காட்டல. நாங்கள் இதே திமுக அதிமுக மறைந்த தலைவர்கள் அண்ணாவுக்கும் சரி, எம்ஜிஆர் அவர்களுக்கும் சரி, கலைஞர் அவர்களுக்கும் சரி, ஜெயலலிதா அவர்களுக்கும் சரி, 2 கட்சிகளும் மௌன ஊர்வலம் அங்கே போகிறாங்க. நாங்கள் இது வரைக்கும் நாங்கள் எந்த அப்ஜெக்ஷன் சொன்னது கிடையாது. நான் ஒன்று கேட்டேன், அங்கே தரீங்க ஏன் இங்கே தர மாட்டேன்றீங்க? இதே என்னோட கேள்வி. அவங்களுக்கு தரும்போது திமுக அதிமுகவுக்கு அந்த பேரணியை அவங்க கொடுக்கும்போது தேமுதிக ஏன் மறுக்கப்படுகிறது? அனுமதி மறுத்த பிறகு அரசு தரப்பில் யாரையா நீங்கள் தொடர்பு கொண்டீங்களா? அனுமதி மறுத்த பிறகு முதலமைச்சர் செய்தியோ துணை முதலமைச்சர் சொல்லி இல்லை அரசு தரப்பில் வேறு யாரையா தொடர்பு கொண்டு? இல்லை, அதுக்கெல்லாம் நேரமே இல்லையே. நாங்கள் 8:30 மணிக்கு ஆரம்பிக்கும் போது நாங்கள் போலீஸில் நாங்கள் டைம் கேட்டுன்னு இருந்தோம். போலீஸ் அதுக்கு ஒத்துக்கல. அது இந்த நடவடிக்கை எப்படி பார்க்குறீங்க? இது அரசியல் நடவடிக்கையா? இது நாங்கள் அரசை பற்றி எது சொல்லுவாங்க. போலீஸ் டிபார்ட்மெண்ட்டில் எங்களுக்கு முன்னாடியே கொடுத்துருந்தா நாங்கள் அடுத்த கட்ட நடவடிக்கை போயிருப்போம். இதே நேற்று காலையில் சொல்லியிருந்தாக்கா நாங்கள் முதலமைச்சர் சந்தித்து இந்த பர்மிஷன் கேட்டு போனாங்க. எங்களுக்கு நேற்று மாலை சொன்னதுனால எங்களுக்கு டைம் இல்லை எங்களுக்கு. ஓகே, ரைட். வாழும் வள்ளல் எங்களை விட்டு மறைந்து இருந்தாலும் இன்றைக்கும் எங்கள் நெஞ்சத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கின்ற ஒரே தலைவர் கேப்டன் விஜயகாந்த் அவர்கள் மறைந்து இன்றையோடு 1 ஆண்டு காலம் ஆகியிருக்கிறது. இந்த 1 ஆண்டு காலமாக அவருடைய நினைவிடத்தில் ஒரு கேப்டன் ஆலயமாக உருவாக்கி தினந்தோறும் வருகின்ற அனைத்து மக்களுக்கும் அன்னதானத்தை வழங்கி கொண்டு சிறப்பு பூஜைகளை செய்து கொண்டிருக்கின்றோம். இந்த முறை இன்றைக்கு நினைவு நாளை முன்னிட்டு தமிழகத்தில் இருக்கின்ற அத்தனை மாவட்ட செயலாளர்கள் கேட்டுக்கொண்டது இணங்க இந்த நினைவு நாளை கேப்டன் அவர்கள் குரு பூஜையாக கொண்டாட வேண்டும் என்று அனைவரும் கோரிக்கை வைத்த அடிப்படையில் இன்றைக்கு குரு பூஜை நாங்கள் நடத்தி கொண்டிருக்கின்றோம். அதற்கு முறையாக நம்முடைய தேர்தல் ஆணையத்திலிருந்து பேரணியாக வருவதற்கு நாங்கள் அனுமதி கேட்டிருந்தோம். நாங்கள் கடிதம் கொடுத்தது 5/12/2024. எங்களுக்கு மறுப்பு செய்தி கொடுத்தது நேற்று மாலை 4 மணிக்கு. நாங்கள் கொடுத்த கடிதத்துக்கு ஒரு 5 நாளுக்கு இல்லை 10 நாளுக்கு பிறகு கொடுத்திருந்தால்
நாங்கள் நீதிமன்றத்தை அணுகி இந்த பேரணிக்கு அனுமதியை பெற்றிருப்போம். வேண்டுமென்றவே திட்டமிட்டு இந்த காவல்துறை நேற்று வந்து எங்களிடத்திலே அனுமதி மறுப்பு என்ற செய்தியை கொடுத்திருக்கிறார்கள். மிகவும் கண்டிக்கத்தக்கது. இன்றைக்கு தமிழக அரசியல் வரலாற்றிலே மறைந்த பேரறிஞர் அண்ணா, புரட்சித் தலைவர் எம்ஜிஆர், டாக்டர் கலைஞர், புரட்சித் தலைவர் ஜெயலலிதா அவர்களுக்கெல்லாம் நினைவு நாள் வந்தாலும் பிறந்த நாள் வந்தாலும் தொடர்ந்து பேரணியாக முன்பு இருந்தது மன்றோ சிலையிலிருந்து மெரினா பீச்சுக்கு நடப்பாங்க. இப்போது இல்லை அந்த மேம்பாலத்திலிருந்து அவருடைய நினைவிடத்துக்கு வருகிறார்கள். எங்களிடத்துக்கும் மினிமம் ஒரு 500லேருந்து 800 மீட்டர் தான். இது அனுமதி கொடுத்திருக்கலாம். வேண்டுமென்றுமே இது அரசியல் காழ்ப்புணர்ச்சியா இல்லை காவல்துறைய காழ்ப்புணர்ச்சியா எனக்கு தெரியாது. ஒரு நல்ல மனிதர், இந்த நாட்டுக்காக வாழ்ந்த மனிதர், எத்தனையோ குடும்பங்களை வாழ வைத்த மனிதர், எத்தனையோ தான தர்மம் பண்ணிய மனிதர். இங்கே தமிழ்நாட்டு மட்டுமல்ல, இலங்கையிலே பாதிக்கப்பட்டாலும், குஜராத்திலே பாதிக்கப்பட்டாலும், ஆந்திராவில் வெள்ளத்திலே பாதிக்கப்பட்டாலும், ஏன் கார்கில போரிலே வீரமரணம் அடைந்த இராணுவ வீரருக்காக இருந்தாலும் முதலிலே நிதியை கொடுத்த ஒரு தலைவர் புரட்சி கலைஞர் கேப்டன் அவர்கள். அப்படிப்பட்ட நல்ல மனிதனுக்கு இன்றைக்கு காவல்துறை மறுத்திருக்கிறது. இப்போது அன்பான ஒரு வேண்டுகோள் உங்கள் மூலிமா தமிழக முதல்வருக்கு நான் கேட்டுக்கொள்கிறேன். இன்னும் 1 மணி நேரம் இருக்கிறது. இந்த செய்தியை பார்த்து முதல்வர் அவர்கள் மாநகர ஆணையருக்கும் இங்கே இருக்கின்ற டிசி அவர்களுக்கும் ஒரு உத்தரவை போட்டு பேரணியை அனுமதியாக நடத்துவதற்கு அனுமதி தர வேண்டும் என்று நான் தாய்மொழி கேட்டுக்கொள்கின்றேன். இல்லை அதை பற்றிலாம் நாங்கள் எதுவுமே கேட்கல. அப்போ காவல்துறை எங்களை மறுப்புன்னு என்று சொல்லலை. நாங்கள் கொடுத்து வந்து சென்னை மாநகராட்சி கமிஷனருக்கு, டிஜிபி ஆஃபீஸுக்கு, இங்கே இருக்கிற டிசிக்கு, லோக்கல் காவல் நிலையத்துக்கு 4 பேருக்கும் கொடுத்துருக்குறோம். அப்போல்லாம் எந்த பதிலும் சொல்லலை. காவல் ஏசி வந்து பார்த்தாரு, டிசி வந்து பார்த்தாங்க, ஐஎஸ்சியில் வந்து பார்த்தாங்க. எங்கேருந்து வர போகிறீங்க, எப்படி கூட்டின்னு போகிறீங்க, உள்ளெல்லாம் என்ன பண்ண போகிறீங்க, எல்லா வசதியும் செஞ்சு கொடுத்துருக்குறோம். எப்படி என்ன காரணம் சொல்கிறாங்க போலீஸ்? காரணத்தை இது வந்து மெயின் ரோடு அனுமதி கிடையாது. அப்போது மெரினா பீச் ரோடு மெயின் ரோடு இல்லையா, இல்லை மவுண்ட் ரோடு மெயின் ரோடு இல்லையா? சொல்லுங்கள் பார்ப்போம். எல்லாமே இருக்குது. ஏன்னா மிஞ்சி போனால் ஒரு 1/2 மணி நேரம் 1 மணி நேரம் தான். அனுமதி மறுத்துட்டாங்க. தேமுதிக என்ன பண்ண போகுது? அது வந்து நம்ம எங்களுடைய அந்நியாரையும் நம்ம சுதீசாரியும் நாங்கள் பேசியிருக்கிறோம். அவர் வந்து முடிவெடுப்பார்கள். அதன்படி அனைவரும் ஒன்று சேரும். தடையை மீறி பண்ண போறீங்களா? தடை மீறி அது அனுமதி வந்து நம்முடைய அந்நியார் வந்து தந்துட்ட பிறகு தான் அது சொல்ல முடியும். அவங்க எதே சொல்கிறாங்க, உங்களுக்கு ப்ராப்பராக இங்கே உள்ள நல்லா இருக்குதா? நாங்கள் தான் எல்லாமே ஏற்பாடு பண்ணிட்டோமே. நீங்கள் தேவையே இல்லை, காவல்துறை உள்ள தேவையே இல்லை. நாங்கள் அருமையாக நீங்கள் என்றைக்கு கேப்டனுடைய மறைவுக்கு இதில் தீவுத்திரையில் கொடுத்தீங்களோ அதே போல் இங்கே ஏற்பாடு பண்ணி அருமையாக போகிறாங்க, வராங்க. இன்னும் மக்கள் அதிகமாக வர போகிறாங்க. எங்களுடைய தொண்டர்கள், மாவட்ட செயலாளர்கள், ஒன்றிய செயலாளர், நகர செயலாளர், பேரூர் செயலாளர், பகுதி செயலாளர்கள், அடிமட்ட தொண்டன் முதல் இன்றைக்கு கேப்டனை பார்க்கறதுக்கு வருவான். அதை தடுப்பதற்கு தான் இந்த காவல்துறை சதி செய்திருக்கிறது. கேப்டன் புகழ், கேப்டன் புகழ், மக்கள் தலைவி அந்நியார், மக்கள் தலைவி அந்நியார், மக்கள் தலைவி அந்நியார், கேப்டன் புகழ்.